மேடையில் சதாம் எந்த அவசரமும் இல்லாமல் அவர் தனது சிகாரை ஏற்றி பின்னர் அறையில் கேட்கிறார், என்னை எதிர்க்கும் இந்த துரோகிகளுக்கு எதிராக எந்த வழிமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் பதிலை அறிவீர்கள். அவர் ஒரு இடைவெளிக்கு பிறகு கூறுகிறார், கொடூரமான சாவு தவிர வேறு என்ன? அரங்கில் உள்ள பயந்து போன கட்சியினர் வெறுமனே கைத்தட்டத் தொடங்குகிறார்கள். இந்த நிலையில் அவர்களால் தான் வேறு என்ன செய்ய முடியும்? பின்னர் சதாம் கூடத்தில் கூடியவர்களுக்கு ஒரு உத்தரவை வழங்குகிறார். உங்கள் பெயர் வாசிக்கப்பட்டால் நீங்கள் எழுந்து நின்று கட்சியின் கோஷத்தை கூறி அறையை விட்டு வெளியேற வேண்டும். இதனை அடுத்து அவர் பெயர்களை ஒன்று ஒன்றாக வாசிக்கத் தொடங்குகிறார். ஒன்றன்பின் ஒன்றாக அவர்கள் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து கோஷத்தை கூறி பின்னர் அறையை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் அல்லது கதவின் மறுபுறம் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்று சொல்லப்பட